ஸோ மக்களே இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டின்னர் தான் சமைக்கிறேன். என்ன டின்னரை பார்த்தீங்கன்னா இந்த புதினா வச்சு பச்சை கலர் ஒரு சிக்கன் தெரியுமா, அந்த சிக்கனும் அப்புறமா ரசமும் தான் செய்ய போகிறேன். என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல. என் வீட்டில் வந்து ஆல்ரெடி புதினா கொஞ்சம் ஒரு 2 நாள் சும்மாவே கிடக்கு. இன்னும் 2 நாள் விட்டா அழுகி போய் நாசமாக போயிடும். குப்பை தொட்டில் தான் போடணும். சரி சும்மா இருக்கிறது இன்னைக்கு சண்டே வேறு, சண்டே எதனா ஸ்பெஷலாக செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிற வச்சு எதனா போயிடணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த புதினா வச்சு சிக்கன் தான் செய்ய போகிறேன். சிக்கன் அப்புறம் ரசம் அதான் செய்ய போகிறோம். சரி வாங்க எப்படி செய்கிறது, உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி செய்யணும்னு தெரியுது, நான் செய்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். ஓகே வாங்க வந்து உங்களுக்கு கிச்சனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். கிச்சனை காட்டுறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். பிகாஸ் வி ஆர் பசங்க மட்டும்தான் இப்போ ஒரு மாதமாக இருக்கும். நாங்கள் பசங்க எங்கள் அப்பா நான் எங்கள் அண்ணன் தம்பி மட்டும் தான் இருக்கும். அதனால் கிச்சன் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். அதனால் என்னடா கிச்சன் இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாரும் கேட்கக்கூடாது. ஓகே ஓகே திஸ் இஸ் அவர் கிச்சன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஆல்ரெடி கழுவி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து புதினா இருக்குது ஆல்ரெடி வந்து எது பக்கம் வேணாம், அது பக்கம் ரொம்ப மோசமாக இருக்கும். இது வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் வைக்கிற இடம். ஓகே திஸ் இஸ் அவர் கிச்சன் லைக் திஸ். ஃபஸ்ட்டு இதோட ரொம்ப மோசமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி. இப்போ நாங்கள் கொஞ்சம் வீடெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறமா ரெடி பண்ணி கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து புதினா வந்து ஆல்ரெடி என் தம்பி வந்து தனித்தனியாக கிள்ளி வச்சுருக்கான். ஸோ அதனால் நமக்கு ஒரு சின்ன வேலை மிச்சமாக இருக்குது. ஸோ வாங்க அடுத்த கட்ட நடவடிக்கையில் என்ன காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் போயிட்டு சிக்கனு காய்கறியெல்லாம் நான் தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு அம்மா எங்கே வைக்கிறது அவசரப்பட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கையில் எடுத்துட்டேன். சரி வரமாட்டே வைப்போம் வச்சுட்டு ஓகே வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி புதினாலாம் கழுவி வைப்போம். மிக்சியில் போட்டு ரெடி பண்ணிட்டு கசாயம் மாதிரி ஆக போகுது தெரியல. இதுக்கு ட்ரை பண்ணதே இல்லை. வீடியோலாம் பார்க்க நல்லா இருக்கு. அப்போ நல்லா வரும் நம்புகிறோம். எப்பவும் கடகடன்னு வெட்டுவேன். இப்போ வீடியோ எடுக்கணும், வீடியோ கேமரா முன்னாடி வெட்டுறதுனால ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர மாட்டேது. கையெல்லாம் கடகடன்னு ஆடு வெட்டிக்கணும்னு பயமாக இருக்குது. இது வாசம் ஒரு கிலோ கறி இருக்கு. ஸோ அதில் நம்ம வந்து ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் பெருசு பெருசு இருக்கலாம், 4 எடுத்துக்கிட்டா போதும். தக்காளி வந்து பொறுமையாக வெட்டிக்கலாம். வெங்காயம் தான் வெட்டுறது கஷ்டம். முதல்ல வெங்காயத்தை வெட்டிடுவோம். சீரக வாங்க நினச்சேன். எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வர சொல்லலான்னு ஃபோன் பண்ணால் வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டான். நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண டைம் ஆகிடும். நான் வாங்க நினச்சேன், வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டு உட்காந்துறேன். முதல்ல போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே ஏன்னா குழம்பு தான் சைடிஷ் சாப்பிட முடியும். வெறும் சைடிஷ் வச்சுட்டு வெறும் சொல்லி திங்க முடியாது. ஓகே இப்போ வாங்கிட்டு வந்துட்டு வெங்காயம் வெட்டத்தை கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா அப்புறமா பூண்டுலாம் போட்டிருக்கோம். பூண்டு ஆக்சுவலாக உரிச்சு போடணும். அப்படியே போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் தெரிய போகுது. நல்லா அரைச்சிட்டா ஒன்றும் தெரியாது. ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையும் ஒன்றும் அரைச்சிட்டு அப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே இதுக்கு மூடி கிடையாது. நம்ம அப்படியே இது வச்சுட்டு மூடி கிடையாது மீன்ஸ் இருந்துச்சு, அது எங்கேயும் காணாமல் போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், எதனா ஒரு மூடி ஆக்சுவலி ஃபவுண்டு இருக்குது மூடி இருக்குது. காணாமல் போயிடுச்சு நினச்சேன். வாட்டர் லக்கி சாம்ப் மூடி இருக்குது. ஸோ அரைச்சிட்டு கண்டினியூ பண்ணலாம். நமக்கு அதோட பாத்திரங்கள் வந்து பெரிய பாட்டுடு தான் முடிக்க முடியும். Let's start the cooking. So we have chicken and onions and tomatoes and we have these spices. We can கடாயம் பற்ற வச்சிட்டேன், காஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் ஊற்றி சமைக்க ஆரம்பிக்கலாமா? We can start with the மசாலாஸ்லாம் மேலே போட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரையாக காடணும். அப்புறம் வந்து நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுடலாம். ஆனால் அது நல்லா குக் ஆகிருக்கு.
எப்படி இருக்குன்னு தெரியாது, ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறான்னு தெரியாது, சும்மா இதை தெரிஞ்சு வச்சு பண்ணுறேன். ஆக்சுவலி இது நமக்கு தெரிஞ்ச அந்த இது ஸ்டெப் பை ஸ்டெப்பு நமக்கு என்ன தோணுதோ அப்படி வச்சு சமைக்கிறது சூப்பராக இருக்கும் தெரியுமா. நிஜமா சும்மா நான் சமைக்கிறேன்னு சொல்லலை, சீரியஸாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் வந்து இந்த யூடியூப்பில் மறக்காமல் பேசிக்காக அந்த தெரிஞ்ச மெத்தட் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா அதுவே கடைசியில் ஒரு சூப்பர் டிஷ்ஷாக உருவாகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சிம்பிள் வச்சிடலாம், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கும், கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வதங்கணும். சரி கொண்டாட வச்சிடலாம். ஓ மை காட், வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சுங்க. டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் வச்சுட்டு போயிட்டு. ஓகே, இப்படி ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் இல்லை, லைட்டாக சரி மேனேஜ் மொத்தமாக இல்லை, அதுக்குள்ளே வந்து பார்ப்போம். லைட்டாக கொஞ்சம் பிளாக் ஷேடோ வந்துருக்கு ஆனியனில், அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. நல்லா குக்கி அதெல்லாம் ஒரு ஸ்கில். லைட்டாக இந்த மாதிரி எதனா ஆக்சுவலி டக்குன்னு அதையும் மேட்ச் பண்ணி சமைக்கணும். சிம்பிளாக தான் வச்சுட்டு போனால் அப்புறம் எப்படி தீங்குன்னு தெரியல. சில நேரத்தில் நேரம் சரியில்லைனா அப்படி தான் ஆகும். நீங்கள் அடுப்பு ஆஃப் வச்சுட்டு போனால் தீங்கிடும். என்னப்பா கருத்தூசி போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஆக்சுவலாக அரைச்சி தான் போடணும், அரைச்சி போடுற அளவுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லை. சரி சோம்பிக்கிற மாதிரி இருக்குது. வெங்காயத்தை பூண்டு உரித்து இஞ்சி சீவியெல்லாம் போடுற அளவுக்கு இப்போ எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் இதை வாங்கிட்டேன், இப்படி யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து வீட்லேயே அரைச்சி போடுங்க, அதுதான் ஆக்சுவலாக டேஸ்ட்டாக இருக்கும். என்ன பண்ணுறேன், ஒரு ஆள் இப்படி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வெட்டி இஞ்சி பூண்டு அரைச்சி கடுப்பாயிடும்ல. ஸோ அதனால் சரி இது ஒன்று மட்டும், இந்த ஒர்க்கு மட்டும் கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் வாங்கிட்டேன். ஸோ வெங்காயம் தக்காளி இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் ஐ திங்க் இது புது டிஷ்ஷுன்னு நினைக்கிறேன், இந்த யூடியூப்பில் பார்த்தது கிடையாது. நான் தான் ஏதோ விதவிதமாக ட்ரை பண்ணிக்கிட்டு ஏதோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணல, பட் நல்லாயிருக்கும். பிகாஸ் ஐ நோ மை குக்கிங். நான் என்ன தேவை போட்டு சமைச்சாலுமே அது நல்லா தான் இருக்கும், எனக்கு தெரியும், நான் நல்லா தான் சமைப்பேன். அதனால் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறலாமே கவலை கிடையாது. வாட் எவர் யூ டூ பிலீவ் இன் தட். ஓகே, நான் கருத்தூசிலாம் பேசுகிறேன், கிடைக்காதீங்க. அதுதான் உண்மை, நிஜமாக. நான் அதாவது கண்ட குழம்பத்தையெல்லாம் போட்டு சமைப்பேன், என்ன தேவை போட்டு. ஆனால் கடைசியில் அது நல்லா தான் வரும், நடந்திருக்கு நிறைய வாட்டியான. இப்போ இது போட்டுட்டு அடுத்து இது இந்த புதினாவை எடுத்து ஊற்றணும். இப்போ பார்க்க கொஞ்சம் கன்றாவே தான் இருக்கும், சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டான புதினாவை வந்து கலக்க போகிறோம். ஓகே, நல்லாயிருக்கும் என்று நம்புகிறேன். பார்ப்போம். தயிர் வேறு ஊற்றணும் அதில். பார்க்க கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் சமைக்கிறப்ப. ப்ரொசீஜர் கொஞ்சம் லைட்டாக அப்படியே இருக்கும், பட் ஃபைனல் ரிசல்ட் மைட் பி டெஃபினெட்லி குட் ஒன். ஃபைனலி இந்த க்ரீன் கலர் வருதுங்க, சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ ஃபஸ்ட்டு வெறும் புதினா மட்டும் போட்டோன்னே கொஞ்சம் பச்சை பச்சைன்னு இருந்துச்சு, தயிர்லாம் சேர்ந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கு, வாசனை நல்லா வருது. ஸோ நல்லாயிருக்கு ரிசல்ட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்க நல்லாயிருக்கு. சிக்கனும் கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்திருக்கு. அப்புறம் ரசம் வேறு வைக்கணும், அது இன்னும் வைக்கல. ஸோ பொறுமையாக ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான். டேஸ்ட் இருக்கு, என்ன டேஸ்ட் தெரியல, முடிச்சுட்டு பார்ப்போம். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நடந்து போச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா தொக்கு மாதிரி இருக்கும், பட் கிரேவி குழம்பு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் நம்ம வந்து இதை அப்படியே விட்டு பார்ப்போம், ட்ரை ஆகுதான்னு பார்ப்போம். நல்லா இருக்குங்க, ஆனால் நல்லா இருக்குது பார்க்க. ஸோ டேஸ்ட்டும் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரசம் வைக்க.
ஏன்னா சிக்கன் வந்து ஆல்ரெடி குக்கிங்கில் இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம அடுத்த ஐட்டமான ரசத்தை கட்டிட்டு போகலாம். ஏற்கனவே மிளகு ஜீரகம்லாம் எடுத்து வச்சிட்டேன், அரைக்கணும். இருங்க, அரைச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு வந்து மூடி இல்லை, தேடி பார்த்துட்டேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு இல்லை, மிளகு ஜீரகம் இஞ்சி எல்லாத்தையும் அரைச்சி ரெடி வச்சு இப்போ மல்டி டாஸ்கிங் பண்ண போகிறோம். இந்த பக்கம் ரசம், இந்த பக்கம் சிக்கன், அப்படி ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண போகிறோம். வெல 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 மேல மேல வெல வெல அம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை பொம்பளையா போன அம்பளைக்கும் வேலை கலமல மல கல மேல மேல வெல வெல எத்தனையும் வேலை எப்பவுமே வேலை அத்தனைக்கும் உண்டு வெற்றியனும் மாற புளிக்கரைசலை ஊற்ற வேண்டும். சரி, இது வந்து விடக்கூடாது. இன்னொரு ரவுண்ட் அலசி அந்த தண்ணியுமே ஊற்றணும். இதெல்லாம் இதில் இன்னும் கொஞ்சம் புளி இருக்கும். ஸோ மக்களே, ஃபைனலி சமைச்சு முடிச்சிட்டோம். நல்லா வந்திருக்கு, பார்க்க ஆக்சுவலாக நல்லா இருக்குது. நல்லா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் கிரேவியாக இருக்குன்னு கொஞ்சம் புலம்பும்ல. ஸோ கடைசியில் அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரிசல்ட் வந்துருச்சு. டேஸ்ட்டும் பார்த்தேன், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ கொஞ்சம் ரைட்டு அந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டு கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி பார்த்தா சும்மா சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடை வந்து அழுக்கில் போட்டுறக்கூடாது. ஏன்னா அது இதில் இருக்குல்ல, இதுல இருந்து சாப்பாடு போட்டு கடையில் சாப்பிட்டா வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் எடுத்து தனியாக வச்சிடறேன் இந்த கடாயை. நீங்களும் சமைச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் எல்லாமே கிரேவியில் செஞ்சு முடிச்சுட்டு அந்த கடாயில் அழுக்கில் போட்டுறாதீங்க. ஓகே, ஸோ அந்த அடியில் பரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இங்கே மேக்கிங்கில் இருக்குது, ப்ராசஸில். ஸோ லைட்டாக நுரம் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடுதான் எடுத்து வேலை. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு நான் சொல்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஸோ இட்ஸ் இந்த ப்ராசஸ், ஸ்டில் இந்த ப்ராசஸ். இன்னும் கொஞ்சம் லைட்டாக நுரம் வந்து தான் நல்லாயிருக்கும். ப்ராசஸ் போட்டு ஆஃப் பண்ணுறக்கூடாது. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா சூப்பராக சமைச்சு முடிச்சாச்சு. என்ன பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு சிக்கன் ரசம் சாப்பாடும் ஒரு சூப்பர் மீல் வந்து ஆண்டோ ரெடி பண்ணியிருக்கேன். பயங்கர பில்டப்லாம் கொடுக்குறோம்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட நல்லா இருக்கும். ஓகே, அதுவே பெரிய விஷயம் தான் நமக்கு. ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய குக்கெலாம் கிடையாது. சூப்பராக வந்துச்சு. சிக்கன் நல்லா வெந்துருந்துச்சு, அந்த புதினா ஃப்ளேவர் நல்லா இறங்கிருந்துச்சு, நல்லா வாசனையும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் சும்மா இருக்கப்போ இந்தமாரி லூஸுக்காக ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களும் வேச்சு ஆயிடலாம்.